என் இனிய தமிழ் மக்களுக்கு குறிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கொஞ்ச நாளாக ட்விட்டரில் நிறைய ஒரு டிஸ்கஷன் போயின்னு இருக்கு. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் ட்ரேட் நடக்குது. இதை காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 11:55 வரைக்கும் அப்படின்னு மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கு செபி பர்மிஷன் ஆல்ரெடி இருக்குது. இவங்க வேணும்னா இவங்க பண்ணலாம். ஸோ இதை பற்றி சில நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பிக்கும். யூஎஸ் மார்க்கெட் 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒரு 7 மணிக்கு சில டேட்டாலாம் வரும். இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜாப்ஸ் டேட்டா அந்த மாதிரி வரும். அது வந்த உடனே பங்குச்சந்தைகள் அமெரிக்காவில் மேலே ஏறும், கீழே இறங்கும். அங்கே மேலே ஏறிச்சுன்னா உடனே இங்கே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மேலே ஏறிடும். அங்கே மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா உடனே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கீழே இறங்கிடும். ஸோ இதெல்லோரும் பார்த்துக்கின்னு எல்லோரும் டென்ஷனாக இருப்பாங்க. ஐயோ நாளைக்கு 100 பாயிண்ட் கேப் அப்பு, நாளைக்கு 100 பாயிண்ட் கேப் டவுனு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த யூஎஸ் பங்குச்சந்தையினால் வரக்கூடிய அங்கே வர நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கேப் அப்பு, கேப் டவுன் நடக்குது. இது தவிர்க்கப்படும். ஏன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் ராத்திரி 11:55 வரைக்கும் ட்ரேட் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா யூஎஸில் என்ன நடக்குதோ அது இங்கே ஃபேக்டரின் ஆகிடும். அதனால் மறுநாள் காலையில் பெரிய அளவில் கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க சார்ட்லாம் பார்த்துட்டு, சார் நீங்கள் 100 ரூபாயில் லாங் போகலாம், 110 ரூபா வரைக்கும் டார்கெட்டு, 95 ரூபா ஸ்டாப் லாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோதனையாக என்ன நடக்கும்னாக்கா, நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 96 ரூபாயில் நிற்கும். 95 ரூபா தானே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு விட்டோம்னா மறுநாள் காலையில் கேப் டவுன் 90 ருபீஸில் ஆகும். அதனால் நம்மளால் அந்த ஸ்டாப் லாஸ் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆக முடியாது. ஆனால் இந்த ட்ரேடிங் காலையில் 9லேருந்து ராத்திரி 11:55 வரைக்கும் ட்ரேட் நடந்ததுனால் ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய பங்குச்சந்தைகள் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 3:30 வரைக்கும் தான் ட்ரேட் நடந்துன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை 9லேருந்து 3:30 வரைக்கும் மாற்றி வச்சாங்க. இதனால் வால்யூம் ஆக்சுவலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தான். இது என்ன நடக்கும்னாக்கா, இப்போது முழு நாள் காலையில் 9லேருந்து ராத்திரி 11:55 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியர்கள் பண்ண முடியாது, என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க பண்ணுறாங்க. அவங்களாம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் பண்ணுறதுக்கு பதில் அவங்க இங்கேயே பண்ணலாம். ஸோ இதனால் ஒரு வால்யூம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் வால்யூம் அதிகமாச்சுன்னா புரோக்கருங்களுக்கும் வருமானம் அதிகமாகும், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் சிலர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் காமோடிட்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், ஏங்க காமோடிட்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் வேலைக்கு போகிறோம், காலையில் 9 மணிக்கு போய்ட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரோம், அதுக்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்சிடுது, நாங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். ஸோ நாங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டோம்னா சாயங்காலம் 5லேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நாங்கள் எம்சிஎக்ஸில் காமோடிட்டியில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வசதிகள்லாம் இருக்காது. நிறைய பேர் ஐடியில் வேலை செய்கிறவங்கலாம் வேலை செஞ்சிங்கன்னா அப்படியே இந்த பக்கமும் ட்ரேடும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் எடுத்துங்களேன், அவங்க கிளாஸ் ரூமில் போய் பாடம் நடத்தணும், அங்கே போய் எப்படி அவங்க ட்ரேட் பண்ண முடியும்? ஆனால் அவங்களாம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா 5லேருந்து ராத்திரி 12 வரைக்கும் ட்ரேட் நடந்ததுனாக்கா அவங்க பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு வேலைக்கு போகிறவங்க அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் அவங்க இன்ட்ராடே ட்ரேடோ அல்லது பொசிஷனல் ட்ரேடோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன். நான் ஒரு தடவை போட்டிருந்தேன் ஒரு ட்விட்டரில், இதெல்லாம் என்ன சாதகங்கள் பாதகங்கள்னு. நிறைய பேர் கொடுத்துருந்தேன், சார் சாதகம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் பாதகம் தான் சார். நான் சொன்னேன்னு பாருங்கள் சார், நிறைய டிவோர்ஸஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பங்குச்சந்தை இல்லைன்னா மற்ற எல்லோரும் பொண்டாட்டி ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது ஒரு ட்ரேடிங் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஹோப்ஃபுல்லி அவங்க வீட்டிலே உட்காந்து ஒழுங்காக ட்ரேட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்கள்.
அதே நேரத்தில் எல்லாமே நல்ல விஷயங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த ஒரு மாறுதல் வந்தாலும் அதில் சிலது நல்லதும் இருக்கும், சிலது கெட்டதும் இருக்கும். சிலருக்கு நல்லதாக இருக்கும், சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பங்குச்சந்தைகள் காலையில் 9லேருந்து ராத்திரி 12 வரைக்கும் ட்ரேட் நடக்கணும்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஸோ புரோக்கர்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயீஸை வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்க சொல்லணும். ஸோ காலையில் 9 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 12 வரைக்கும் எப்படி வேலை செய்ய முடியும் ஒருத்தர்? இல்லை அப்போ வந்து 2 ஷிஃப்ட்டாக வேலை செய்யணும். இப்போ 2 ஷிஃப்ட்டாக வேலை செய்யணும்னா டபுள் த சேலரி. அப்புறம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் ராத்திரி 12 வரைக்கும். அது அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, ஏசி பில்லு எல்லாமே அதிகமாகும். பொதுவாக வந்து காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும் இன்டர்மீடியரிஸ் எல்லாருக்குமே. அந்த காஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. அதனால் புரோக்கரேஜ் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மெயினான இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து சாயங்காலம் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போகிறதுனா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆனால் ராத்திரி 12 மணி வரைக்கும்லாம் வேலை செய்யணுன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவங்க 12 மணிக்கு எப்படி தனியாக வீட்டுக்கு போகிறது? இதனால் நிறைய பேர் வந்து இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து பங்குச்சந்தைக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு முக்கியமான இது. ஸோ எம்ப்ளாயீஸ் இது எப்படி இருப்பாங்க? அப்புறம் எம்ப்ளாயீஸ் வந்து எப்போ லஞ்ச் சாப்பிடுவாங்க, எப்போ டின்னர் சாப்பிடுவாங்க? இப்போ நானே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். மார்க்கெட் முடிஞ்ச உடனே 3:30 மணிக்கு மேலே தான் லஞ்ச் சாப்பிடுவேன். இந்த இடைப்பட்ட பீரியடில் நான் ஒரு காஃபி டீ சாப்பிட்றதோடு சரி. ஆனால் இப்போ ராத்திரி 11:55 வரைக்கும் ட்ரேட் நடந்ததுன்னா அப்போ எப்போ லஞ்ச் சாப்பிட்றது, எப்போ டின்னர் சாப்பிட்றது? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை. தட் வில் கிரியேட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ் வந்து இங்கே ஃபேக்ட்ரின் ஆகிடும் அப்படின்னு சொன்னாலும் நாம் இங்கே 11:55க்கு மார்க்கெட் முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமெரிக்க பங்குச்சந்தைகள் ட்ரேட் நடக்கும். அப்போ ஏதாவது நடந்ததுனால் ஸ்டில் மறுநாள் காலையில் நம்ம கேப் அப்போ கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரும்பாலான பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா கடைசி 1 மணி நேரத்தில் தான் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் ஏற்றமோ இறக்கமோ கண்டுச்சுன்னா ஸ்டில் மறுநாள் காலையில் நமக்கு கேப் அப் கேப் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வகையான ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. சிஸ்டம் ட்ரேடர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, காலையில் 9:30க்கு ஒரு ஷார்ட் ஸ்டாடல் போடுவோம், 2 பக்கமாக ஸ்டாப் லாஸ் போடுவோம், அவ்வளோதான், போய் தூங்க போயிடுவோம். அது வந்தால் வருது, வரலைன்னா போகுது. வந்தால் ப்ராஃபிட்டு, வரலைன்னா ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும். அவங்களெலாம் எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்க்ரிஷனரி ட்ரேடர்ஸ். அவங்க டிவி பார்த்துக்கினே இருப்பாங்க. ஒரு நல்ல நியூஸ் வருதா இந்த ஸ்டாக்கை பற்றி, உடனே பை பண்ணுங்கள். இல்லை ஒரு கெட்ட நியூஸ் வருதா அதை ஷார்ட் செல் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்த்துக்கினே இருப்பாங்க. இல்லை ஸ்க்ரீனை பார்த்துக்கினே இருப்பாங்க. ஸோ இது அவங்க என்னென்னு தோணுதோ அதை செய்வாங்க. அது வந்து டிஸ்க்ரிஷனரி ட்ரேடர் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சாலும் நைட்டு 11:30 மணிக்கு முடிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டிஸ்க்ரிஷனரி ட்ரேடர் வந்து, நான்லாம் வந்து டிஸ்க்ரிஷனரி ட்ரேடர். காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் கம்ப்யூட்டரை பார்த்துக்கினே இருப்பேன். இவன் காலையில் 9:15 ராத்திரி 11:55 வரைக்கும் எப்படி ஸ்க்ரீனை பார்த்துக்கினே இருக்க முடியும்? மற்ற வேலைகள்லாம் எப்படி செய்ய முடியும்? ஸோ இது கண்டிப்பாக வந்து டிஸ்க்ரிஷனரி ட்ரேடருக்கு இது ஒரு நெகட்டிவ் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஓப்பன் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து வால்யூம் அதிகமாகும். கண்டிப்பாக வால்யூம் அதிகமாகும்போது நிறைய பேர் வந்து இதை ஒரு கேம்பிளிங் மென்டாலிட்டியாக பார்த்து இது உள்ளே வருவாங்க, நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு செபியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 89% மக்கள் வந்து நஷ்டம்தான் அடைகிறாங்க பங்குச்சந்தையிலன்ட்டு. அது வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய 4-5 நல்ல விஷயங்களும் இருக்குது, 4-5 கெட்ட விஷயங்களும் இருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி என்னுடைய பர்சனல் கருத்து கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து 11:55 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஐ வில் வெல்கம் இட். நான் அதை வரவேற்க தான் செய்வேன். அதுதான் என்னுடைய முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.